guys, welcome back to our YouTube channel Twinning Tales. This is me Varsha and this is Mahesh here. So இன்னைக்கு வந்து ஒரு புதுசான வீடியோ தாங்க. செகண்ட் குக்கிங் வீடியோ in our channel actually. இதான் செகண்ட் டைம். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் சிக்கன் தான் பண்ண போகிறோம். பட் டிஃப்ரெண்ட் ஒன். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கிரில் சிக்கன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண போகிறோம். ஸோ பார்பிக்யூ செட்டப்பில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ போய் நம்ம எப்படி மேரினேட் பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. கம் ஆன். ஓகேங்க, இதெல்லாம் தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்பிக்யூ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில்லி பவுடர் இருக்குது, அப்புறம் கரம் மசாலா இருக்குது, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர், ஹாஃப் லெமன், கர்டு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம் சிக்கனுக்கு. நான் ஆல்ரெடி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த சிக்கனில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ங்க, ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கட் நான் செக்கும் பண்ணலாங்க, செக் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாவது சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்து ஃபுல் ப்ரெஸ் பீசஸ் அப்படியே போட்டார். ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பான கத்தி வச்சுருக்கோன்னு. நாங்களும் குக் பண்ணுவோம், எங்களுக்கும் குக்கிங் தெரியும். போதும். ஓகேங்க, கட் பண்ண வச்சாச்சு. தேவையானது மட்டும் கட் பண்ணோம். இது வந்து அவளுக்கு வேறு ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதனால் இது மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு மேரினேட் பண்ண போகிறோம். லெமன் ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கலாம். ஹாஃப் லெமன். ஐயோ, என்ன இப்படி ரோலிங் ஆகுது. ஸோ ஹாஃப் லெமன் புழிஞ்சாச்சு. இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பீசஸ். அதனால தான் ரொம்ப கம்மியாக மசாலா மேரினேட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை சிக்கன் பீசஸோடு மிக்ஸ் பண்ணிடணும். சிக்கன் பீசஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு இது பண்ணிக்கலாம், உள்ளே இறங்கிறதுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க பீசஸை. ஸோ உள்ளே நல்லா மசாலா இறங்கும். நீங்கள் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் கட் பண்ணிங்கன்னா நல்லா இறங்கும் உள்ள மசாலா. மேரினேட் பண்ணியாச்சு. இது நம்ம ஒரு 3 hours வச்சிடலாம். 3 hours எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்பிக்யூ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-5:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தென் see you then later. Bye. ஸோ எஸ் கைஸ், மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ரெடியாக இல்லை. அதுக்கு முன்னாடி இது பற்ற வைக்கிறது ரொம்ப பெரிய வேலை. இட் டேக்ஸ் அரௌண்ட் 1 hour அட்லீஸ்ட். ஸோ கோல்லாம் இருக்குது, கோல் இருக்குது, அது தேவையான சிரட்டை. இந்த கோல் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும், பெபிள் மாதிரியே இருக்கும் லிட்டரலாக. ஸோ கோல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த கோக்னட் ஷெல்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பேர்ன் பண்ண போகிறோம். கன்ஃபார்மாக இது நியர்லி 1 hour கிட்டே எடுக்கும். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு. பிடிக்கிற மாதிரி நல்லா சொல்லுண்டா வச்சு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இங்கேருந்து எடுத்து போட்டிருக்கேன். எந்த சைடு போடுறது?
ஐயோ தேங்காய் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சார்கோல் ஆல்மோஸ்ட் பர்ன் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்பிக்யூக்கு எல்லாமே ரெடி ஆகுது. ஸோ எஸ் கைஸ் இட்ஸ் ரெடி. 2 டைப் ஆஃப் சிக்கன் இருக்குது. ஒன்று வந்து என்னோட ரெசிபி, இன்னொன்று வந்து வர்ஷாவோட ரெசிபி. எப்படி எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா ட்ரைக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ரெசிபி போடலாம்? வேறு லெவல் சவுண்டு, செம்ம சூடாக இருக்குங்க. வேறு லெவல் சவுண்டு. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு இது வச்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வைக்கலான்னு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெபிள்ஸ் கோல் செம்மையாக இருக்குல்ல. இன்னும் நைட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும். இன்னும் ரெட் கலரில் அப்படியே பெபிளாக இருக்கும். ஒரு 6 o'clock மேலே இதை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஏதோ கால் ஒன்று கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி பார்க்கலாம். நல்லா குக் ஆகுது. செட். ஸோ எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் செட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், நல்லா குக் ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கூட்டுவோட ரெசிபி. அது 2 பீஸ் தான் வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், இட் வாஸ் ஸோ குட். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த அவளது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ see you in the next video. Bye bye.